வணக்கம் நண்பர்களே. எக்ஸல் ஃபார்முலாஸ் மற்றும் கேல்குலேஷன்ஸை டைரெக்டாகவே வேர்டுக்குள்ளேயே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் வந்துடுங்க. அதுக்கடுத்தது இங்கே ஆப்ஜெக்ட் வந்துடுங்க. இங்கேருந்து ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்தது இங்கே நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு இருக்குது. பழைய வருஷனாக இருந்தால் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட்டாக இருந்தால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஒர்க் ஷீட் ஓகே கொடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸல் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸல் டூல்ஸு. ஸோ நம்ம இங்கே எக்ஸலில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை டோட்டல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நான் டோட்டல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் ஒரு இஃப் ஃபார்முலா போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இஃப் ஃபார்முலா போட்டுக்கலாம். இதுபோல் எக்ஸலினுடைய அனைத்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு வேர்டுக்குள்ளேயே கிடைக்கும். நம்ம இதை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெளியில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேர்டுக்கு இது வந்துடும். ஸோ இது நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நமக்கு வேர்டில் ஒரு இன்வாய்ஸோ இல்லை ஒரு கொட்டேஷனோ ஏதோ ஒன்று இருக்கும். பட் கேல்குலேஷன் நம்ம எக்ஸல் மாதிரி பண்ணணும்னு நினைப்போம். ஸோ நம்ம ஒரு லெட்டர் கூட இருக்கும். லெட்டர் கூட ஏதாவது நடுவில் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வேர்டுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. ஓரளவுக்கு லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் டேபிள்குள்ளே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸலில் டைரெக்டாக யூஸ் பண்ணோம்னா எல்லாமே உங்களுக்கு எக்ஸலில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷன்ஸுமே வேர்டுக்குள்ளேருந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.